இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய தாவா வந்து அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ண சொல்றான். அவங்க தாவா வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. புகாரில 2275வது ஹதீஸில் நீங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் வந்து முதல்ல எந்திரிச்சு கூப்பிடுறாங்க, ஃபேமிலி கூப்பிடுறாங்க. அல்லாஹ் சொல்றான், நபியே நெருங்கிய உறவினர்களை எச்சரிப்பீராக அப்படிங்கிற வசனம் இறங்கணும்னா ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு அப்துல் மனாஃபின் மக்களே, அல்லாஹ்வின் தூதருடைய மாமி மகளே, ரசூலுல்லாஹ் இப்படியே கூப்பிடுறாங்க. அப்புறம் முகம்மதின் மகள் ஃபாத்திமாவே, இப்படி எல்லாரும் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு அழைப்பு விடுக்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சாரம் வந்து இப்போ தொடங்கிருச்சு. தொடங்கின உடனே மிகப்பெரிய எதிர்ப்பு. ஏன் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொன்னல, ரசூலுல்லாஹ் வந்து கூப்பிட்டதுனால என்ன விளைவு ஏற்படுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. வெறும் இபாதத்து மாறுற விஷயம் இது கிடையாது, இவங்களுடைய பிஸ்னஸே ஸ்பாயில் ஆயிரும். இவர் சொல்ற இந்த விஷயத்தினால இந்த சிலை வழிபாடை நாங்கள் நிறுத்தணும் அப்படின்னா, இந்த சிலைகளை தூக்கி நம்ம வெளியே போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிரயாணங்கள், அதாவது இந்த வியாபார பயணங்கள் நடைபெறாமலே போயிடும். அதன் மூலமா மக்கா வறுமையில் வீழ்ந்துவிடும் அப்படிங்கிறது அவங்களுடைய முக்கியமான விஷயம். அதனால வந்து எதிர்த்தவங்க எல்லாம் பாருங்க பிரமுகர்கள், ஏன் பெரிய பெரிய பிசினஸ் மேன்கள். அபு சுஃபியான் யாரு? பெரிய பிசினஸ் மேன். அபு ஜஹீல் யாரு? பெரிய பிசினஸ் மேன். ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய வியாபார அந்த டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் இருந்தது. அப்போ அவங்க தான் எதிர்த்தாங்க. அப்போ வந்துட்டு ஸ்டார்டிங்ல ஏத்துக்கிட்டவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான மக்கள் தான் ஏத்துக்கிறாங்க.